வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எத்தனை சோதனைகள் வந்தாலும் அமைதியாக எதிர்கொண்டு சாதனைகளாக மாற்றக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கான இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி நடந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து, சனி பகவானிலிருந்து காப்பாற்றக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையுமே நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கங்க. கும்பராசியில் இருந்த சனி பகவான் சொல்லி மாளாத எண்ணற்ற சோதனைகளை கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த 29ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி பயிற்சியானவர் முழுசாக பயிற்சியானாரா அப்படின்னா ஒரு 2 கட்டங்களை தாண்டி ஒரு 3வது கட்டத்திற்கு நகர்ந்துக்கிறாருங்க. இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு 7.5 சனியினுடைய இறுதி பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. முழுசாக முடியல, அதாவது ஜென்மச்சனி முடிஞ்சு பாத சனிக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த கடைசி 2.5 வருடம் ஒரு 30-40% ஓரளவு தாக்கம் குறையும்னாலுமே எதிலும் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் சனி பகவான் நமக்கு சொல்கிறாரு. நம்ம எதில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தலைவலியும் காய்ச்சலுமே தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறது போல் ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நடக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த கிரக பயிற்சியாவது நம்மளை காப்பாற்றுமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே இருக்குது. அதில் குறிப்பாக கும்பராசி நண்பர்கள் ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிறீங்க. கும்பத்துக்கு ஜென்ம சனி திசை பயங்கரமான ஒரு கஷ்ட காலமாக சோதனைகள், மன அழுத்தம், நிலையற்ற தொழில், நிலையற்ற வருமானம், குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி மாறி மாறி ஒரு பெரிய சவால்களை உருவாக்கி உங்களை படாத பாடுபடுத்திடுச்சு அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. இந்த சனி பயிற்சி மனசுக்கு நிம்மதியை கொடுத்தாலுமே இன்னும் சனி திசையிலிருந்து நீங்கள் முழுசாக மீளல் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் ஆதரவாக இருப்பவர். அதே போல் அந்த மாதிரி நடத்துக்கிறவங்கள எந்த சோதனைக்குமே உட்படுத்த மாட்டார், அதாவது கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். சனி பகவானை போல் கொடுப்பாரும் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுதுங்க. அதே நேரம் சனி பகவான் நல்லது செய்ய ஆரம்பித்தா அதை தடுக்கிறதுக்குமே எந்த கடவுளுக்குமே சக்தி இல்லை அப்படிங்கிறதையுமே நாம் உணர வேண்டிய காலத்தில் நாம் இருக்கோம். இந்த பாத சனியின் காலம் அப்படிங்கிறது எதுலையெல்லாம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், எந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், எதில் இன்னுமே கவனமாக நாம் கையாள வேணும்னா இனி சனி பகவானால் வரக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதில் தாங்க மிகவும் கவனமாக இருக்கணும். நீதி நேர்மைக்கு ஆப்போசிட்டாக யார் போகிறாங்களோ அவங்களுக்கு பொருள் இழப்பு, சொத்து இழப்பு, மான மரியாதை இழப்பு இதெல்லாமே நடக்கும். ஆனால் நேர்மையாக பேராசை இல்லாமல் இனிமேல் உண்மையாக கடினமாக உழைச்சா அல்லது மனதை அந்தளவுக்கு நல்லவங்களாக வச்சுட்டா எதிர்காலம் வருமானம் உயர்வோடு சீரான வளர்ச்சியோடு இப்போ இருக்கும் நிலைமையை விட ஓரளவு உங்களுக்கு பெட்டராக பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி சனி பகவான் பண்ணி தருவாருங்க. 2026 3வது மாதம் வரைக்கும் குரு பகவான் சாரத்தில் சனி பகவான் செல்லும் காலம் கும்பராசிக்கு பழைய அளவு கஷ்டங்கள் இருக்காதுங்க. நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். அந்த காலத்தில் தொழில் வியாபாரம் அதிகமாகும், லாபம் ஒரு கணிசமான அளவு உயர ஆரம்பிக்கும். வீடு, வாகனம், பிரிந்த குடும்பம் சேர்வது இது போன்ற நெடுநாள் கனவுகள் கும்பராசி நண்பர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம என்றைக்குமே சனி திசை மட்டும் நாம் பேஸ் பண்ணி சனி பகவான் இருக்காரு கஷ்டப்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. இப்போ வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதையெல்லாமே இந்த சனி திசை காலத்தில் நம்ம கணக்கெடுத்து பார்க்கணும். இதில் சனி பயிற்சி மட்டும் வச்சுட்டு நாம் பயப்பட்டுருக்கக்கூடாது. இந்த பாத சனி காலத்தில் 2 முறை குரு பயிற்சி அடைகிறாரு. ஸோ அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுலேயுமே மிதுன குரு சனி பகவானுக்கே சவால் விடும் அளவுக்கு கும்பராசிக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்க ரெடியில் இருக்கிறாருங்க. வசதி வாய்ப்பு அதிகமாகும். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழில், தடைப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது எல்லாமே நல்ல நிலைக்கு வரும். அதுலேயுமே இந்த பாத சனி காலத்தில் வரக்கூடிய மிதுன குரு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறாரு கும்பராசிக்குங்க. ஸோ இது ஒரு பி ஹாப்பி அப்படிங்கிறத தான் நாம் உணரணும். ஏற்கனவே பாத சனி நடக்கும் இந்த நேரம் 4வது மாதம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது கும்பத்துக்கு நாகதோஷத்தை உருவாக்குது. இது என்னதான் பணம் வந்தாலுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இடையில என்ன ஆகுனா திடீர்னு ஒரு பெரிய வருமானம், பெரிய லாபம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. இதே 2025 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய சனி வக்கரகாலம் அப்படிங்கிறது இந்த முன்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது பின்னோக்கி வரக்கூடிய அந்த நிலை சனி பகவானுக்கும் நடக்கும். அப்படி பின்னோக்கி வரும்போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவது, பழைய
பிரச்சனைகளால் மன அழுத்தம் ஏற்படுவது, பிள்ளைகள், அப்பா அம்மா, கணவன் மனைவி என அனைவரோடும் ஒரு சண்டை சச்சரவு உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் அந்த கொஞ்ச காலம். அதே போல் காதல் தோல்வி, குடும்பத்தில் பிரிவு என இந்த சனி வக்கர காலத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பாதி பிரச்சனையாவது நம்மளால் சமாளிக்க முடியுங்க. சனி பகவானுடைய பார்வை இந்த சனி பயிற்சி காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, 3ஆம் பார்வை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, 4ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. சனி பகவானுடைய முக்கியமான அந்த 3 பார்வைகள் கும்பராசி இனிமேல் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வலியுறுத்துது. அப்படின்னா சந்தோஷம், குடும்ப வருமானம் உயரும், உடல் ஆரோக்கியம், சமுதாயத்தில், அலுவலகத்தில் ஒரு சீரான நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஹாப்பியாக இருந்தாலுமே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 5 விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த சனி திசை, பாத சனி திசைங்கிறது கும்பராசிக்கு ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தையோ பொருள் இழப்பையோ ஏற்படுத்தாதுங்க. அதுக்கு என்ன முதல்ல என்னென்னா, ஆடம்பர செலவு ஆகவே ஆகாதுங்க. தேவையற்ற செலவை செஞ்சால் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. ஓவர ஸ்பீடு ஆகவே ஆகாது, அது ஆபத்தை கொடுக்க அப்படின்னால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விவாதம், 3வது மனிதரை பற்றி நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களிடம் விவாதிப்பதை தவிர்க்கும். அதனால் பிரச்சனை வரும். நீங்கள் ஏதாவது சொல்ல போய் அது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும். நண்பர்கள் அப்படிங்கிற போர்வியில் கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய எதிரிகள், பகைவர்களை அடையாளம் கண்டு கொண்டால் இனி வரும் காலங்கள் நல்லதே நடக்கும். அதே மாதிரி தொழில் ரகசியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நடக்கும் சண்டையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினுடைய சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே ஷேர் பண்ணிக்கங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், குழந்தைகள் ஷேர் பண்ணிக்கங்க. தேர்ட் பர்சன்ட் போய் வீட்டில் நடக்கிறத போய் வெளியே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த 3வது மனிதர்களுடைய தலையீடு அப்படிங்கிறது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடும். ஸோ நீங்கள் அந்த 5 விஷயத்தையுமே நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா, இந்த பாத சனி காலத்தில் ஓரளவு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்க. இந்த 5 பாயிண்ட்டை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணால் 100% மகிழ்ச்சி அப்படிங்கிறது கேரண்டியாக இருக்குங்க. குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட, உடன் பிறந்தவங்கள்ட்ட ஆதரவு உண்டாகும். மனதளவில் பகைவர், எதிரிகள், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலுங்கிறது இந்த சனி திசை காலத்தில் உருவாகும். சனி பகவான் 3, 10ஆம் பார்வையாக நமக்கு என்ன ஒரு எச்சரிக்கையை தர்றார் அப்படின்னா, வியாபாரிகள், சொந்த தொழில் செய்வோர் அதிக எச்சரிக்கையோடு பிஸ்னஸ் பண்ண வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தரக்கூடிய மெசேஜ். பெரிய முதலீடு, பண விஷயத்தில் மிகுந்த கவனம் மற்றும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தொழிலில் வெற்றி அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் கும்பராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேர்மை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்கங்க. இந்த சனி திசை காலம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க முடியும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க. அதே போல் வாழ்க்கை துணை, பிள்ளைகளால் அதிக மகிழ்ச்சி பெறக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்ப பெரியோர்களில் இருந்த பழைய கசப்பான சம்பவங்கள் மறந்து ஒரு மகிழ்ச்சியான நிலை மாறும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது, சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்துக்கிறது, கோயில் விழாக்கள், ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, தெய்வ வழிபாடு, சொத்து சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை சகோதரிகளுக்கு உண்டு. நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது நடக்கவே இல்லை திருநாளா. இந்த பாதச்சனி காலத்தில் அதற்கான முதலீடு, பண உதவி, பொருள் உதவி கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருந்தால் குடும்பத்தோடு கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்திலும் வெற்றி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சுருக்கமான ஒரு மெசேஜ். போட்டித் தேர்வு இருக்கட்டும், நீட்டு, ஜேஇஇ, என்ன மாதிரியான எக்ஸாம் இருந்தாலும் சரி, பேசிக்காக 10th +2 இது எல்லாமே ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது சனி பகவானுடைய அருளால். சனி பகவான் என்றைக்குமே விலகும்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு தான் போவார். அந்த வகையில் இந்த பாதசனி காலத்தில் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல மதிப்பெண்ணை, நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிட்டு தான் போவார். அப்படிங்கிறனால அனைத்திலும் வெற்றி. படித்த படிப்புக்கு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஆசை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதில் ஓரளவாவது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இருக்குங்க. அதுலேயும் அரசியல்வாதி நண்பர்களுக்கு தடைகள் 1000 வந்தாலும் தளராமல் அதை தகர்த்து உழைத்து முன்னேறுவீர்கள். தலைமையினுடைய ஆதரவு நிறையாவே இருக்கும். எப்பேற்பட்ட வேலையுமே எளிமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய காலமாக இருக்கும். மக்கள் மனதை, மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க. அனைவருக்கும் நல்ல நண்பனாக, நல்ல ஒரு சகோதரனாக, நல்ல ஒரு சேவகனாக இருப்பீங்க. இந்த தகுதி உங்களுக்கு என்ன செய்யணும், எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவனாக ஜொலிக்கக்கூடிய தகுதியை காலம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாழ்த்துக்களுங்க.
கலைஞரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சைன் ஆகும். அது வந்து கிடைக்கிறதுக்கு நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளியே இது வரைக்கும் தெரியல. ஒரு ரெக்கமெண்டேஷனில் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் உயர்வீங்க. எந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே தயவு செஞ்சு தவறாமல் அதை யூஸ் பண்ணிவிட்டு பெரிய ஆளாக மாறுறதுக்கு, உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு களமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தை, இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக நட்சத்திர வாரியான பலன்களை கும்பராசிக்கு பார்த்தா, முதல்ல அவிட்டம் 3-4 பாத நண்பர்களுக்கு வாகன செலவு அதிகமாகும். அதே நேரத்தில் மருத்துவ செலவு அப்படிங்கிறனால மன வலிமையோடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு அதிகமாகும். எந்த மாதிரியான இழுபறியாக இருந்தாலுமே அந்த இழுபறிக்கு பின் அந்த காரியம் அப்படிங்கிறது நடந்து முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையில் காலில் அடிபடுறது, சின்னதாக ரத்த காயம் வர்றது இதெல்லாம் உருவாகும். ஸோ அதனால் என்ன செய்கிறீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 2 எலுமிச்சம்பழம் வச்சு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, நீங்கள் எப்பவுமே ட்ராவல் பண்ணக்கூடிய காரு, பைக்கு அல்லது உங்கள் பாக்கெட்டு அல்லது பேக்கு இது மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க. சதய நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பழைய வழக்குகள் சாதகமாக வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர பொருள் சேர்க்கை, சுற்றுலா போகிறது, சுப செலவுகள் இந்த சனி திசை காலங்களில் உங்களுக்கு நிறையா உண்டு. பண உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்துக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு உதவி, ஒரு பிளான் அப்படிங்கிறது இருக்கும். வியாபார ஸ்தலங்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாகிறது. அதனால் தொழில் முன்னேற்றமாகிறது இருக்கும். நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு வெற்றி அப்படிங்கிறது சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உருவாகுங்கிறனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த சதய நட்சத்திர நண்பர்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாங்க. அடுத்ததாக பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திர நண்பர்களுக்கு வீண் பேச்சு ஆகவே ஆகாது. வீண் விவாதம் ரொம்பவுமே ஆகாது. எங்கேயும் எப்போதும் நீங்கள் வாயடக்கத்தோடு அமைதியாக, நிதானம், பொறுமையாக இருக்க வேண்டிய காலமாக அந்த சனி திசை காலம் இருக்கும். ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரச்சனைக்குரிய இடத்தை நீங்கள் கடந்து போகலை அப்படின்னா அது பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்திடும். உங்கள் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும். வியாபாரத்தில் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் 3ஆம் நபரின் தலையிட்டால் குடும்ப நிம்மதி கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கடந்து வாங்க. அதே போல் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகணும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா புரட்டாதி 1, 2, 3 நட்சத்திர நண்பர்கள் சிவபெருமான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை, தேவையற்ற பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. கும்பராசி நண்பர்கள் பொதுவாகவே இந்த சனி திசை காலத்தில் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு பார்த்தா, சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதில் இன்னொன்று முக்கியமானது விநாயகப் பெருமான் வழிபாடு. தினம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த வழிபாடுங்கிறது சனி பகவான் வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு மறக்கக்கூடாதுங்க. அடுத்தது பரிகாரம்னு பார்த்தா, ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம், உடை தானம், அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பது அப்படின்னு சொல்லி உங்களால் ஆதரவற்றோருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பிரதிபலன் பார்க்காம இதை செஞ்சால் என்னுடைய கர்மா நீங்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் இந்த பிறப்புக்கான ஒரு புண்ணிய காரியமாக இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இறைவனே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை அவரே சரி பண்ணி கொடுத்துடுவார். ஸோ நண்பர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நண்பர்களே, இந்த சனி திசைக்கான பலன் அப்படிங்கிறது கும்பராசிக்கு என்னதான் மேக்ஸிமம் நியரஸ்ட்டாக 100% ஒத்து போனாலுமே திருமணம் சார்ந்து, தொழில் சார்ந்து முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பலன் பரிகாரத்தை நீங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கலாங்க. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக சனி திசைக்கான வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க மறக்காமல். பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.